ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு பழைய கல்வி முறையா புதிய கல்வி முறையா எது சிறந்தது என்பதை. பழைய கல்வி முறைதான் சிறந்தது என்று பேசுவதற்கு மாணவர் விதூர் அன்பும் பண்பும் நிறைந்தவன். இவர் எங்கள் தமிழ் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். அடுத்து மாணவி சாத்விகா. இவரை பற்றி நான் என்ன கூறினாலும் அது மிகையாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க என்னோட மகள். இவங்க தமிழ் பள்ளியில 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அடுத்து மாணவர் சுபிக்ஷன். அறிவாற்றலும் திறமையும் ரொம்ப மிகுந்தவர். இவர் நம்ம தமிழ் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறார். 5ஆம் வகுப்பு படிக்கிறார். அடுத்து புதிய கல்வி முறையே சிறந்தது என்பதை வாதிடுறதுக்காக மாணவர் சுதீஷ். ஆர்வமும் சுறுசுறுப்பும் தன் இயல்பிலேயே கொண்டவர் இவர். நம்ம தமிழ் பள்ளியில் கிரேட் 3 வகுப்பு படிக்கிறார். அடுத்து மாணவி சாத்விக் திதுஷா. நிதானம், பொறுமை, பெண்களுக்குரிய அனைத்து நற்குணங்களும் ஒரு சேர கொண்டவள். எங்களோட தமிழ் பள்ளியில இவங்க 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அடுத்து மாணவர் அஸ்வின். வேகம், விவேகம் ரெண்டுத்திலும் சிறந்தவர். இவர் நம்ம தமிழ் பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கிறார். வாங்க விதூர், பேசுங்க. என்ன பேசுறீங்க? அரங்கில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விதூர். நான் இப்ப பழைய கல்வி முறை பற்றி பேசிக்கொண்டேன். அறிவுக்கு அடிப்படையாக இருப்பது ஒழுக்கம். இந்த கோட்பாட்டை வைத்துதான் பழைய கல்வி முறை கட்டமைப்பு. பள்ளியில் தினமும் காலையில் இறை வணக்கம், தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இவற்றுடன் இன்றைய முக்கிய செய்திகள் தவறாமல் படித்தார்கள். பழைய கல்வி இயற்கையை மதித்து பசுமையை பாதுகாக்கும் கற்றலை ஊக்குவித்தது. ஆசிரியர் புத்தக அறிவோடு தன்னோட அனுபவ அறிவையும் கற்பித்தார்கள். அது மாணவர்களின் வாழ்க்கை சிந்தனையை தட்டி எழுப்பியது. ஆசிரியரிடம் மாணவர்களுக்கு பயம், நம்பிக்கை, மரியாதை இருந்தது. ஆசிரியர் மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஆசிரியர் கண்காணித்துக் கொண்டே இருந்தார். மாணவர்களின் கவனம் சிதறினால் உடனே கண்டுபிடித்து விடுவார். மாணவர்களுக்கு எழுத்து, வாசிப்பு, கணிதம் போன்ற அடிப்படை திறன்களுக்கு வலுவான பயிற்சி வழங்கப்பட்டது. இதனால் அவர்களின் நினைவாற்றலும் துல்லியமான கற்றல் திறனும் மேம்பட்டது. பாடம் மட்டும் இல்லாமல் தன்னுடன் இருக்கும் 40-50 மாணவர்களின் அறிவையும் அன்பையும் பகிர்ந்தார்கள். ஆசிரியரின் உறவு நம்மோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள அனைவரும் உறவு கொண்டாடினார்கள். அது ஒரு சிறந்த பொற்காலம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அருமையா பேசுறீங்க விதூர். அருமையா சொன்னார். அது ஒரு பொன்னான காலம்னு. உண்மைதானே, அது ஒரு பொன்னான காலம் தான். நம்ம எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். மாணவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தோம். குறிப்பிட்டு சொல்லனா மன அழுத்தம் எதுவுமே இல்லாம இருந்தோம். அந்த காலத்துல நமக்கு மன அழுத்தம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாது. மன அழுத்தம்னா என்னன்னு. ஆனா இப்போ எல்லா பிள்ளைகளும் மன அழுத்தமா இருக்காங்க. ஆசிரியர் மீது மாணவர்களுக்கு ஒரு பயம்